என்னோடு கூட சேர்ந்து இதோ இந்த காலை வேளையில அந்த உன்னத தேவனை உயர்த்தி பாட போகிறோம். அவருடைய கிருபையினால, அவருடைய பலத்தினால ஒரு சேனைக்குள்ள பாய போகிறோம், மதில்களை தாண்ட போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஓ சேர்ந்து நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், என்னை உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், என்னை உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. Let's sing one more time. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே,
ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அணைந்து போன நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒளியாய் வருகிற தேவன், என் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா இருண்டு போன சூழ்நிலைகளையும் என் தேவன் வெளிச்சமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே, இதோ இந்த காலை வேளையில இருண்டு போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க. என் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் உங்கள் முகங்களை பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். இதோ இந்த உன்னத தேவனை இந்த காலை வேளை உயர்த்தி பாடும் பொழுது என் தேவன் எல்லா சத்துருக்கின் கண்களுக்கு உங்களை நீங்களாக்கி, எல்லா பொல்லாத கிரியைகளுக்கு உங்களை நீங்களாக்கி, என் தேவன் ரட்சிப்பின் கேடயத்தை, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் கொடுத்து என் தேவனதை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சூழ்நிலையை பாராதபடி அந்த உன்னத தேவனை உயர்த்தி பாடும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். ஓ பிரியமான தேவச்சனமே, இதோ இந்த காலை வேளையில அந்த உன்னத தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே இருண்டு போன உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியாக வந்து என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை திகழ செய்வார். என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ செய்வார். என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கனி கொடுக்க கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதோ அவரை உயர்த்தி பாடும் பொழுது எத்தனை இன்பமும் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. காலை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான தாய், தகப்பனே, அவரை உயர்த்தி நீங்கள் பாடும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஆராதனைக்குள்ள அவர் பிரியப்பட வல்லவராக இருக்கிறார். அவரை உயர்த்தி ஓமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுங்களேன். ஓ ஹalleluya, ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நம்முடைய எதிர்காலம், நம்முடைய காலத்தை என் தேவன் அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என் தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலை உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடைய உள்ளங்கரங்களில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வேணா சூழ்நிலைகளை பார்த்து கலங்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் எதிர்காலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு தேவைகள் உண்டு, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், வருமானம் பத்தல, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி என்னுடைய திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படும், அநேக விதமான கேள்விகளோடு கலங்கி கொண்டிருக்கிறாயா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அருமையான தாய் தகப்பனே, என் தேவன் சொல்லுகிறார், நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. மனுஷன் இல்ல வாழ வைக்கிறது, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வேலை இல்ல, நமக்கு இருக்கிற பலன் இல்ல, நம்மளை வாழ வைக்கிறது அது ஒருவர் மாத்திரமே. உயிர் தெழுந்த அந்த தேவனை என்னோடு கூட சேர்ந்து காலை வேளை உயர்த்தும் பொழுது, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி,
வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. லட்சியம் கூட சேர்ந்து வேலத்தாலிடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தாலிடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா